ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது வீட்டுக்கு தேவையான சில க்ளீனிங் டிப்ஸ் எல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். நம்ம க்ளீனிங் அப்படின்னாலே கை வலிக்க தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம ஈஸியான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டை வாரத்துக்கு 2 முறை அப்படி இல்லைன்னா ஒரு முறையாவது வீட்டை நல்லா சுத்தமாக தொடச்சி எடுப்போம். அதற்காக நம்ம கடைகளில் விற்கக்கூடிய அந்த லிக்விடை வாங்கி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம அதிக காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம எப்படி இந்த லிக்விடை ரெடி பண்ணி நம்ம வீடு துடைக்கும் போது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக 4 அல்லது 5 கொத்து அளவுக்கு நான் வேப்பிலை உருவி இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வேப்பிலை நம்ம ஆட் பண்ணுறதுனால வீட்டில் எந்த விதமான ஒரு நுண் கிருமிகளும் நமக்கு இருக்காது. வீடு எப்போயுமே நல்லா சுத்தமாக இருக்கும். இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு ஆட் பண்ணுறதுனால வீட்டில் உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நமக்கு எடுத்துரும். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே ஒரு எலுமிச்சம் பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸை மட்டும் நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எலுமிச்சம் பழம் இல்லை அப்படின்னா வினிகர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அலசி இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இது கூடவே நான் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது டேப் வாட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் 3/4 லிட்டர் அளவுலேருந்து 1 லிட்டர் அளவு வரைக்கும் நம்ம தண்ணி இந்த மிக்சரில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு அந்துருண்டை எடுத்திருக்கேன். இந்த அந்துருண்டையை நல்லா இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கல் வச்சு நம்ம தட்டினாலே நல்லா பொடி ஆகிடும். அதை இந்த வேப்பிலை மிக்சரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாப்தலின் பால் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அங்கங்கே எறும்பு தொல்லைகள் பூச்சி தொல்லைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது கூடவே கொஞ்சமாக ஜவ்வாது பவுடர் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜவ்வாது பவுடர் நம்ம ஆட் பண்ணுறதுனால வீடு ஃபுல்லாக நம்ம துடைக்கும் போது நல்ல ஒரு குட் ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஜவ்வாது பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திப்பியாக இருக்கும். இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கங்கே வீடு ஃபுல்லாக நமக்கு இந்த மாதிரி கசடு இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை ஒரு வேஸ்ட் வாட்டர் பாட்டிலில் நம்ம ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வாட்டர் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இந்த லிக்விடை நம்ம 2 மாதம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். வெளியிலேயே கூட வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். நம்ம எப்பெல்லாம் வீடு துடைப்போமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு லிக்விடு. ஸோ நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடு துடைக்கும் போது தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம இந்த லிக்விடை ஊற்றிட்டு மாப்பு வச்சு நல்ல வீடு ஃபுல்லாக நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துடைக்கும் போது வீட்டில் எந்த விதமான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் நமக்கு இருக்காது. இந்த லிக்விடை நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நம்ம ஒட்டடையெல்லாம் அடித்து முடித்ததுக்கப்புறமா ஜஸ்ட் அந்த மூளையில் ஓரத்தில் மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். ஒட்டடை அதிகமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த பல்லிகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட்டுக்கு பக்கத்தில் அங்கங்கே இருக்கும். அங்கே எங்கெல்லாம் இருக்குமோ அந்த இடத்துல லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னாலும் அந்த பல்லி தொல்லைகள் இருக்காது. இந்த ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக அந்த பல்லிகள்லாம் ஓடி போயிடும். இதனால் நமக்கு வீடு எப்பயுமே நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த லிக்விடை ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இந்த மாதிரி காப்பர் பானையெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுவோம். தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி காப்பர் பானையை யூஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பானையெல்லாம் அதிகம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா 2 நாள்லேயே நமக்கு கருத்து போயிடும். அதாவது காற்று பட பார்த்திங்க அப்படின்னா இந்த காப்பர்லாம் சீக்கிரமாக கருத்து போயிடும். அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணாமல் போட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் சிம்பிளான மெத்தடில் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கரண்டி அளவுக்கு நல்ல புளிச்ச மாவு தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது இட்லி மாவு நல்லா புளிச்சு போய் வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை குப்பையில் போடாமல் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தூளுப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன்.
நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து இந்த மாவை எடுத்து நம்ம இந்த காப்பர் பானையில் வச்சு நம்ம வந்து தேய்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே நமக்கு வந்து பளிச்சுன்னு வந்து வரும். லைட்டாக நம்ம வந்து தேய்ச்சாலே வந்து போதும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்க்ரப்பர்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் வந்து இல்லை. பொதுவாக காப்பர் பாத்திரத்தில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு லெமன் ப்ளஸ் உப்பு அப்படி இல்லைன்னா புளி ப்ளஸ் உப்பு வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும் நமக்கு பளபளன்னு இருக்க மாதிரி வந்து இருக்கும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து கருத்து போயிடும். ஆனால் இந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லாவே வந்து பளிச்சுன்னு வந்து இருக்கும். நான் வந்து இந்த மெத்தடு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே வந்து எஃபெக்டிவாக இருக்குது. நீங்கள் வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி நல்லா கருப்பாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து பளிச்சுன்னு வந்து மாறிடுச்சு. இதை ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து வாஷ் பண்ணி வந்து எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ பளபளன்னு இருக்குது. முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா நம்ம வந்து கேச்சி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு டவல் வச்சு சுத்தமாக வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. வெளியில் நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கும்போது நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்கும். நம்ம வந்து அப்படியே தண்ணியோடு வச்சோம் அப்படின்னா அங்கங்கே நமக்கு வந்து பொட்டு பொட்டாக ஒரு மாதிரி கருப்பாக இருக்க மாதிரி வந்து இருக்கும். ஸோ தொடச்சிட்டு நம்ம தண்ணி பிடிச்சி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த டிப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம க்ளீனாக வைக்கக்கூடிய இன்னொரு இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வாஷ் பேஷன் தான். இந்த மாதிரி வாஷ் பேஷன் ரொம்பவே வந்து உப்பு கரை படிஞ்சு அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி ஈஸியாக கை வலிக்காமல் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதுக்காக சின்னதாக கொஞ்சமாக வந்து ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட வேஸ்ட்டு கிண்ணம் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா எல்லா விதமான உப்பு கரையும் ஈஸியாக நமக்கு வந்து எடுத்துரும். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்ஃப் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்து இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து புளிச்ச இட்லி மாவு வந்து எடுத்துக்கிறேன். பேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய மாவு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட லெமன் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து நுரைச்சி வரும். இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணாமல் நல்ல திக்கான பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை நம்ம இந்த வாஷ் பேஷன் ஃபுல்லாக நல்லா வந்து அப்ளை பண்ணி வந்து விட்டுக்கலாம். ஒரு வேஸ்ட் ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த வேஸ்ட் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம இந்த வாஷ் பேஷன் ஃபுல்லாக நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பக்கமும் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுடலாம். அப்படின்னா தான் நம்மளால் ஈஸியாக தேய்ச்சி எடுக்க முடியும், கஷ்டப்படாமல் தேய்க்க முடியும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் வந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா வேஸ்ட்டான ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம நல்லா இந்த வாஷ் பேஷன் ஃபுல்லாக நல்லா வந்து சுற்றி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து தேய்க்கும் போது ஒரு க்ளவுஸ் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கவரை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். நல்லா வந்து தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் தேய்ச்சி நம்ம வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பேக்கிங் சோடா போட்டு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுருக்கனால லைட்டாக நம்ம தேய்ச்சாலே வந்து போயிடும். இந்த வாஷ் பேஷன் பார்க்குறதுக்கு நல்லாவே வந்து பளபளன்னு வந்து மாறிடும். முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்மளால் க்ளீன் பண்ணி வந்து எடுக்க முடியும். இதுக்காக நம்ம அதிக காசு கொடுத்து எந்தவித லிக்விடும் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்து இல்லை. ஸோ இந்த ஐடியா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா 15 டேஸ் ஒன்ஸாவது கண்டிப்பாக நம்மளோட டோர்மேட்லாம் வந்து க்ளீன் பண்ணி வந்து எடுக்கணும். ஆனால் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ரொம்பவே வந்து ஊற வச்சு நம்ம ப்ரஷ் போட்டு நல்லா வந்து தேய்ச்சி நம்ம வந்து வாஷ் பண்ணி போட்டால் தான் அது நல்லாவே வந்து க்ளீன் ஆகும். இப்போ வந்து ஊற வைக்கும் போதே இதில் உள்ள அழுக்கெல்லாம் நமக்கு போய் நமக்கு வந்து சிம்பிளான மெத்தடில் கைவலிக்காமல் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். நமக்கு ஊற வைக்கும்போது அழுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய தண்ணி அப்படின்னு பார்த்திங்கன்னா சூடான தண்ணியாக வந்து இருக்கணும். அதாவது ரொம்ப அதிகமாக சூடான தண்ணியும் வேணாம், சூடு இல்லாமல் தண்ணியும் வந்து வேண்டாம். நார்மல் ஹீட்டில் உள்ள தண்ணி வந்து நமக்கு போதும். நான் தேவையான அளவு சூடான தண்ணி வந்து எடுத்திருக்கேன். இப்போது இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வாஷிங் சோடா பார்த்திங்க அப்படின்னா கடைகளில் வந்து கிடைக்கும். இதை ஆட் பண்ணுறதுனால நமக்கு அழுக்கு நல்லா வந்து ஊறி வந்து வரும். இது கூட வந்து ஒரு மூடி அளவுக்கு சர்ஃப் எக்ஸல் லிக்விட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பவுடர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நம்ம போட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு குச்சி வச்சு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். சூடான தண்ணி அப்படிங்கிறதுனால நம்மளால் கை வந்து வச்சு கலக்க முடியாது. அதனால் ஒரு குச்சி வச்சு நம்ம வந்து கலக்கி எடுத்துக்கலாம். கலக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து டோர்மேட்டை இதில் வந்து நல்லா நனைச்சி வச்சிடலாம்.
கால் மிதி அடி இந்த தண்ணியில் நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா நனைச்சி வச்சிடலாம். வச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அப்படியே வந்து வாளியிலே வந்து இருக்கட்டும். அரை மணி நேரம் நல்லா வந்து ஊறினதுக்கு அப்புறமா பார்க்கும்போது நமக்கு நல்லாவே வந்து அழுக்கு ஊறி வந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக வந்து ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கலாம். எந்தவித லிக்விடும் நம்ம சோப்பும் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நார்மலாக ப்ரஷ் வச்சு நம்ம தேய்ச்சாலே வந்து போதும். இல்லை நீங்கள் வந்து கொஞ்சமாக சோப் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து காய வச்சிடலாம். இந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப அழுத்தமாக நம்ம ப்ரஷ் போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. லைட்டாக நம்ம தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு போட்டாலே போதும். டோர்மேட் நல்லாவே வந்து நமக்கு பளிச்சுன்னு வந்து ஆகிடும். டோர்மேட் வந்து லாஸ்ட்டாக நம்ம அலசும்போது கொஞ்சமாக கம்ஃபர்ட் வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே வாசமாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம வீட்டில் இந்த மாதிரி டப்புலாம் வந்து வச்சுருப்போம். அதாவது பாத்ரூமுக்காக நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பாத்திரம்லாம் கழுவி வைக்கிற டப்பா இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடியில் உப்பு கரை படிஞ்சு ஒரு மாதிரி வெள்ளையாக வந்து இருக்கும். இதை எப்படி ஈஸியாக கைவலிக்காமல் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்புக்கு பதிலாக நீங்கள் தூளுப்பு கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து அரை எலுமிச்சம்பழம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் இருந்தால் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஊறட்டும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். 5 நிமிஷம் நல்லா வந்து ஊறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு சில்வர் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக வந்து தேய்ச்சாலே இந்த உப்பு காரை எல்லாமே நமக்கு வந்து எடுத்துக்கிட்டு வந்துடும். ஃபுல்லாக நம்ம எல்லா பக்கமும் நல்லா வந்து இந்த சில்வர் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே வந்து பளிச்சுன்னு வந்துடும். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லாவே வந்து இந்த உப்பு காரை எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இதை இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் எல்லாம் ரொம்பவே உப்பு கரையாக இருந்த டப்பில் இப்போ கொஞ்சம் கூட உப்பு கரையே வந்து இல்லை. பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு வந்து ஆயிடுச்சு. இதே மாதிரி பாத்ரூமில் இருக்கக்கூடிய டப்பும் நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன க்ளீனிங் டிப்ஸில் ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.